இன்னைக்கு இன்னொருவனை குறித்து நான் சொல்ல விரும்புகிற எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே ஏனோக் என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, இவர்களெல்லாம் மரணத்தை ஜெயிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் மரணத்துக்கு முன்பாக தோற்று போகிறான். மரணத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமென். ஆனா இங்க ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரணத்தை காணாதபடிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றும் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் பாருங்கள், வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, என்னை விசுவாசிக்கிறவன் அடுத்த வார்த்தை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். தேவன் ஒவ்வொருத்தரை நடத்துகிற விதம், நடத்துகிற பாதை ரொம்ப ஆச்சரியமானது. இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்னொரு நபரை சொல்லுங்க பைபிள்ல. எலியா. இருக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா சிலர் எழுத இப்படி குனிஞ்சது இன்னும் நிமிரல்ல, அதனாலதான் எனக்கு டவுட் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த டைம் முடிஞ்ச பிறகு எழுதிட்டு இருக்கிறவங்கள நம்பவே கூடாது. ஆமென். சில இப்படி வச்சுட்டு ஆமென் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனால் பாருங்க, சாத்தா சில இடத்துல, எந்த இடத்துல நம்மளை பிடிக்கலான்னு பாக்குறானோ அந்த இடத்துல கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறான். இந்த ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்க போகிறது. கர்த்தர் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் இந்த பூமியில வெளிப்படுவதற்கு முன்னதாக கர்த்தர் ரகசியமாய் தம்முடைய சபையை எப்படி ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரோ அப்படி எடுத்துக்கொள்ள போகிறார். ஆமென். இது புத்தி இல்லாதவர்களுக்கு பரியாசம். அல்லேலூயா. புத்தி உள்ளவன் பார்ப்பான் இதை. கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டபடியால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு வராததற்கு முன்னமே நீதிமான் சேர்த்து கொள்ளப்படுகிறான், எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அப்படி கிடையாது இப்படி கிடையாது என்று சொல்லுகிற உபதேசங்களுக்கு உங்கள் செவியை விலக்கி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு முன்பதாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி போனாரோ அப்படியே வருவார். இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி எல்லாம் போனார்? மகதலேனா மரியாள் இயேசுவை நெருங்கும் போது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? என்ன தொடாத அப்படிம்பார். நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகவில்லை என்பார். அதன் பிறகு சீஷர்களுக்கு தம்மை காண்பித்து யாரு தோமா கிட்ட என்ன சொல்லுவார்? என்ன தொடும்பார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்? ஏன் தொடாதேன்னு சொல்றார்? நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை. இப்போ என்ன சொல்றார்? அப்ப இப்போ தொடுன்னு சொல்றதுக்கு சொல்றாருன்னா இந்த கேப்ல அவர் எங்க போயிட்டு வந்துட்டார்? அவர் போனது வந்தது தெரிஞ்சுதா? தெரியல. அவர் ரகசியமா போனார். அடுத்து சீஷர்கள் 500 பேரை கொண்டு போய் நிறுத்தி எல்லா கண்களுக்கு முன்னாக அவர் போகிறார். தூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி போனாரோ, அவர் எப்படி எல்லாம் போனார் முதல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமாய் போனார். இதோ திருடன் வருகிற வண்ணமாய் நான் வருகிறேன். ஒரு வீட்டுல திருடன் வந்துட்டானா வரும்போது தெரியாது, ஆனா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? வீட்டுல சில பொருட்களை காணாது. அது போலதான் ரகசிய வருகை வரும்போது தெரியாது, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்.
இன்னும் சொல்ல வேண்டுமானால் உபத்திரவ காலத்துக்கு முன்னே சபை சேர்த்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. இது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். என தீங்கு வராததுக்கு முன்னே இதை யாரும் மனதில் வைக்கிறதில்லை. ஏசாயா 57 தானே அந்த வசனம் இருக்கு. வாசிங்க. ஏசாயா 57 1-2 வசனங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த எண்ணமே போச்சு இல்ல. இப்பெல்லாம் நம்ம எதுல டார்கெட் பண்றோம் தெரியுமா? முத்திரை எடுக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆமென். முத்திரை வருவதற்கு முன் எடுக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நம்ம எடுக்காம இருக்க என்ன செய்யணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். அப்படியே வந்தாலும் நம்ம பல்ல கடிச்சிட்டு நல்ல நிற்போம். அல்ல, அது இஸ்ரவேலர்கள் நிற்பாங்க, யூதர்கள் நிற்பாங்க. 7 மடங்கு அக்கடிக்கு முன்னாடி நின்ட்டாங்க பாத்தீங்களா? அது அவர்களுடைய வைராக்கியம். நம்மளால கிருபையின் காலத்திலே நிக்க முடியலன்னா உபத்திரவ காலத்துல நிப்போன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் என்ன பத்தி. அதனாலதான் கெஞ்சிட்டு இருக்கேன்ப்பா, விட்டுறாதீங்க, கேவலப்படுத்திடுவாங்க, அப்படி இப்படி தட்டி தூக்கிட்டு போயிருங்க, வேணா 2 அடி அடிச்சிருங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்வார்ல, கர்த்தருடைய கையில் விழுவோமாக. ஆமென். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? அது வர முத்திரை தானே, குத்துற குத்துல முத்திரையெல்லாம் உள்ள போகும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அவர் தந்த மீட்பு, அவர் பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரும் நாளினில் என்னை காரமாசைத்து, ஆமென், அவர் வரும் நாளினில் காரமாசைத்து, ஓ அவர் சமூகமதில் பிரியமானவர்களே, அப்படி நடக்காது. கொஞ்சம் நீங்க இப்பவே பார்த்து எப்படி ஞானமோ அதை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை கைவிடப்பட்டு வைங்களேன், நம்ம சுவிசேஷம் சொன்ன 4 பேர் நம்மளை பார்ப்பாங்கல்ல, நாங்களும் நீங்க போயிருந்தா நாங்க போயிருப்போமே அப்படிம்பாங்க. இப்பதான் எங்களுக்கு தெரியுது நாங்க ஏன் போகலன்னு. நீங்க போகாதனால ஃபேஸ் பண்ண நரகத்தை விட மோசம். அதனாலதான் நிறைய பேர் வந்து மலையை பார்த்து சொல்லுவாங்களே, எங்க மேல வந்து விழுன்னு. சாவே நம்ம பார்த்து பயந்து ஓடும். ஹல்லேலூயா. அதனாலதான் முந்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மகிமையில் அந்த நாள் நல்ல நாள். நாம் செய்திக்கு வருவோம். இப்படி பாடிட்டு இருந்தா இன்னைக்கு செய்தி முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். இவன் கேட்ட சாட்சியை பாருங்கள். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். இங்கதான் அவன் ஜெயிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று தேவனால் சாட்சி பெறுகிறவன் எவனோ அவன் தன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான் அர்த்தம். இந்த சாட்சி என்ன செய்கிறது தெரியுமா? அவனை சாத்தான நெருங்க விடல. ஏனோக்கு லைஃப்ல ஏன் சாத்தான் வந்து என்றே ஆகல, எங்கேயுமே என்றாகல. ஹல்லேலூயா. அவனை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் உண்டாகுமா? ஏன் உண்டாகாது? கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்லுவார், நீ எழுந்து நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு போ அப்படிம்பார். ஆதியாகமம்
35வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே யாக்கோபு தன் மனைவிகள் பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லுவாரு, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரை தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார்கள். 4வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபு அவைகளை இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அந்நிய தெய்வங்களை மாற்றுகிறார்கள். காதணியை மாற்றுறாங்கன்னா அந்த காதணி இஸ்மவேலருடைய அடையாளம். இவர்கள் இஸ்ரவேலராக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்ரவேலருக்கு இஸ்மவேலருடைய அடையாளம் இருக்கக்கூடாது. இவங்க எங்க போக போறாங்க? பெத்தேலுக்கு போக போறாங்க, கர்த்தருக்கு பலியிட போறாங்க. எனவே அந்த இஸ்மவேலருடைய அடையாளத்தை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும். ஆமீன். அவர்கள் இஸ்மவேலரா இருந்தபடினாலே அவர்களிடத்தில் பொன் கடுக்கன் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அடையாளங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்நிய தெய்வங்களை அப்புறப்படுத்தி விட்டு, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தங்களை சுத்திகரித்து கொண்டு சுத்தம் பண்ணி கொண்டு இவர்கள் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே உண்டான பயங்கரம் உண்டானதினால், இந்த வேட கவனிச்சிங்களா, அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அப்ப நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பையும் தேவனுக்கு கொடுக்க முடியும். நெருங்க முடியாத, சேர முடியாத ஒரு பாதுகாப்பை தேவனுக்கு கொடுக்க முடியும். ஏனோக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. நெருங்கவே முடியல சாத்தானுக்கு. யோபுவை நெருங்க முடியல. அதை குறித்து கத்து சித்தமனல் அடுத்த வாரம் பார்க்கலாம். நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பு. ஏன்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 23 முதல் பார்த்தால், ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரை குமாரத்தைகளை பெற்றான். நான் இதை டீட்டெயிலா சொல்ல விரும்பவில்லை. லாஸ்ட் இயர் பைபிள் ஸ்டடியில ஏனோக்கை குறித்து ஒரு ஸ்டடி ஃபுல்லாவே இருக்கும். கேட்க விரும்புறவங்க போட்டு கேட்டுக்கலாம். ஆமே. ஆனால் இந்த நாளில் பேசும்படி கர்த்தர் இதை காண்பித்தபடியினாலே உங்கள் மத்தியில் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம் என்று 23வது வசனத்திலே பார்க்கிறோம். 365 வருடம். அதிலே 22வது வசனத்தை பாருங்கள். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். 365 வருஷத்துல 300 வருஷத்தையும் அவன் யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறான். 65வது வயதிலே மெத்துசலாவை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்னும் சொல்ல விரும்புகிறேன், 365ல 300 கர்த்தருக்கு கொடுத்தான், 65 உலகத்துக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கிறதுக்கு துடிக்கிறோம். அப்படியே இந்த பிரசவ ஸ்திரீ படுற வேதனை போல அந்த 1 மணி நேரம் போகவும் மாட்டேங்குது ஆண்டவரே. அப்பதான் நமக்கு தீருப்பான். அதுல 7 சரணம், அதுவும் கடைசி 3 சரணத்தை 4 தடவை பாடினா இன்னொரு 10 நிமிஷம் போகும். என்ன பாடுபடுறோம். ஆனா கேட்டா சொல்லுவோம், ஆண்டவரே அந்த ஏனோக்கை போல உமக்கு, அதாவது அதிகாரம் பெற்ற எல்லாரும் பிள்ளைங்க, சரி பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தா இதுக்கு அவருடைய கிருபை. ஆனா பிரியமான பிள்ளை ஆகிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிள்ளை ஆகிறது உங்ககிட்ட இல்லை, ஆனா பிரியமான பிள்ளை ஆகிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. இஸ்மவேலும்
ஆபிரகாமுக்கு பையன்தான். கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகளும் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க தான். ஆனா கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட எந்த பிள்ளைய ஈசாக்கு எப்படி அடையாளப்படுத்துவார் தெரியுமா? உன் நேசகுமாரன். பைபிள்ல வேற ஒரு ஏனோக்கும் உண்டு. காயினுக்கு பிறந்த ஏனோக்கு 4வது அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை வைத்தான். ஒரு பட்டணத்தை கட்டுற எதுக்கு தெரியுமா? ஏனோக், அந்த வேற ஒரு ஏனோக், அவனுடைய பெயர் நிக்க. அவருடைய பெயர் நின்னுச்சா? நிக்கல. ஏனோக்கு தனக்கு பெயர் உண்டாக ஏதாவது பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. ஆனா யூதா நிருபம் 1:14 கர்த்தர் ஏனோக்கை கொண்டு வருகிறார் அல்லவா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்படிங்கிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நமக்கு பெயர் உண்டாக நாம எதுவுமே செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தால் அவன் பெயர் நிலை நிற்கும். அவன் பெயரை கர்த்தர் நிலை நிறுத்துகிறான். எபிரேயர்ல அவன் பெயர் சொல்லப்படுகிறது. யூதாவை கொண்டு எழுதும் போது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான சேத்து வழி வந்த 7ஆம் தலைமுறை, ஆதாம்ல இருந்து சேத்து வழி வந்தவர்கள்ல 7ஆம் தலைமுறை யார் அப்படின்னா ஏனோக். ஆதாம்ல இருந்து காயின் வழி வந்த 7ஆம் தலைமுறை யார் அப்படின்னா லாமேக். ஏனோக்கு எப்படி கர்த்தருக்கு பிரியமானவராக இருந்தானோ அதுக்கு நேர ஆப்போசிட் தான் யாரு தெரியுமா? லாமேக். இந்த லாமேக்கை குறித்து வேதத்தில் எப்படி பார்க்கிறோம்? 4வது அதிகாரம் 17 முதல் நீங்க பாத்தீங்கன்னா லாமேக் பிறந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 23வது வசனத்தை பாருங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இவர் சொல்றதை பார்த்து ஏதோ பிரசங்கம் பண்றது மாதிரி இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்ல வாராருன்னா, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை, அப்படின்னா என்ன ஒருத்தன் காயப்படுத்தினா அவனை நான் என்ன பண்ண தெரியுமா? கொன்றேன். எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை, ஒருத்தர் கையை எடுக்கும் போது அவன் நகம்பட்டு எனக்கு இங்க கீறல் வந்துட்டு நான் என்ன பண்ண தெரியுமா? அவனை கொன்றேன். சின்ன வாக்குவாதத்துல எனக்கு ஒரு காயம் பட்டுட்டு ஒருத்தன் பேசினது எனக்கு காயம் உண்டாக்கி நான் அவனை கொன்றேன். இவன் காயின் வழி வந்த 7ஆம் தலைமுறை. சொல்லிட்டு சொல்லுகிறான், காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். ஒரே காலகட்டம். நான் ஆவிக்கிற கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஒரு 7ஆம் தலைமுறை வந்து காயினை பின்பற்றுகிறான், இன்னொரு 7ஆம் தலைமுறை வந்து தேவனோடு சஞ்சரிக்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏனோக்கி நாட்கள்ல ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான் இல்ல. காயம் தழும்பு, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கையில ஒருத்தனால வந்துட்டுன்னு ஒருத்தனை கொல்றானா எந்த அளவுக்கு கொடுமையானவனா இருந்திருப்பான் பாருங்க அந்த காலத்துல. அதனாலதான் ஆண்டவர் வந்து கட்டளையை கொடுக்கும் போது எடுத்ததுமே உன் சத்துருக்களை சிநேகியுங்கள்லாம் சொல்லல. ஏன்னா அப்போ சின்ன விஷயம்னால மோசே பாத்தீங்கல்ல, ஆளோட் எகிப்துல எகிப்தியரால எபிரேயர் யாராவது செத்தாங்களா? இல்ல, காயப்படுத்தினான். ஆனா மோசே போனது என்ன பண்ணார் தெரியுமா? கொன்னுட்டாரு. அதனாலதான் கர்த்தர் முதல்ல எப்படி பேசுவார்? நான் பாரு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல். அவன் கண்ணை குத்துறான்னு நீ வேணா கண்ணை குத்து, நீ ஏன் அவன் வயிற்றுல குத்துற? ஏன் நெஞ்சில குத்துற? இப்படி நமக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஏன் இப்படி சொல்றாரு, பழிக்கு பழி வாங்குறது இல்ல. அவ்வளவு முரட்டாட்டம் உள்ளவர்களை கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணி கொண்டு வரார். டியூன் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்ப ஜீசஸ் வந்து சொல்றாரு, மோசே மூலம் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தோம்? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. அப்போ கொஞ்சம் மாறிட்டீங்களா? மாறிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தில், இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா சொல்றவனுக்கு எங்க அடி உள்ளவன்னு தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, அதுதான் அந்த வசனம். இந்த வசனம் ஒருத்தங்க வாழ்க்கையில போயிட்டுனா, நம்ம சாட்சிகளை கேட்டோமே, அவங்கள டியூன் பண்ணிட்டே இருக்கும், மாத்திட்டே இருக்கும். வசனம் அவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி ஒரு லாமேக்கு வாழ்ந்த காலத்திலேயே ஒருவனால தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. நோவாவின் நாட்களிலே நோவாவுக்கு தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது.
தேவனோடு சஞ்சரிக்கிறது என்றால் என்னவென்றால் தேவனோடு நடப்பது, தேவனோடு இணைந்திருப்பது, ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பது. ஆமென். ஆண்டவரோடு ஈனோக் வாக்ட் வித் காட் அப்படி என்று ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈனோக் தேவனோடு சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்க, இந்த தேவனோடு இருக்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கணும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை தேவனோடு சஞ்சரிக்க முடியும். எந்த காலகட்டத்திலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் என்பதற்கு இந்த ஏனோக்கு, நோவா போன்றவர்கள் நமக்கு முன்பாய் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும். அப்ப நம்ம இப்ப சொல்ற ரீசன்லாம் ரீசனே கிடையாது. நம்ம தவறானவர்களை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். அவன் எதை பார்க்கிறான் தெரியுமா? அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணும்போது அப்படிப்பட்ட தப்பு பண்ணவங்க அவன் ரோல் மாடலா எடுக்கிறான். எப்பவுமே அப்படிதாங்க. நம்ம ஸ்கூலுக்கு படிக்கும் போது ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போகல, நம்ம யாரை கம்பெனி பிடிப்போம்? யாரெல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சு, எதுக்குன்னா நம்மளை வெளியே விட்டா கூட 2 பேரு நிப்பாங்க. இது சின்ன வயசுலயே உள்ளது, சின்ன வயசுலயே உள்ளது. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், நீ போவியா? அவன் வரணும்னு இருந்தாலும் நம்ம அவனை வரவிடாம ஆக்கி, இது சின்ன வயசுலயே உள்ள அவன் பார்க்கறான். பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். லாமேக்கு காயின் வழியை பின்பற்றுகிறான். ஆனா ஏனோக்க பாருங்க, தனக்கு பெயர் உண்டாக்க எதுவுமே செய்யல. ஆனால் பைபிள்ல ஆங்காங்கே அவருடைய பெயர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் தெளிவு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஆண்டவர் எப்பவுமே தெளிவா தான் எழுதுவார். யோனாவின் குமாரனாகிய சீமோன், என வேற சீமோன் அங்க உண்டு. இஸ்காரியோத் அல்லாத யூதாஸ் வேற உண்டு. பைபிள்ல எப்பவுமே தெளிவா இருக்கும். அதனால நம்ம பேர்ல வேற யாராவது பரலோகத்துக்கு போகும்போது அந்த பேரை வச்சுட்டு போயிடலான்னு ஃபுல் சரித்திரம் இருக்கும். முதல் சர்வீஸ்ல பின்னாடி இருந்து தூங்குனவன் இருக்கும், நமக்கு தெரியாது. தேவனோடு சஞ்சரிக்க முடியும். இந்த வசனம் எல்லாம் மெடிடேட் பண்ணும்போது அப்படி நெஞ்செல்லாம் அப்படி துடிக்கும். ஆமென். ஆண்டவரே உங்க கூட, உனக்கு என்ன வேணும்? உங்க கூடவே. அவன் ஆண்டவரே அப்படி சஞ்சரித்துட்டு இருக்கும் போதே நான் இல்லாம ஆயிரணும்பா. அவன் காணப்படாம போயிட்டான். ஆமென். ஆண்டவர் அவன் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நடந்து 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 போயிட்டு டைம் ஆயிட்டு. ஏனோக்கு டைம் ஆச்சு. ஏனோக்கு டைம் ஆச்சு. உங்க வீட்டை விட்டு நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். என் வீடு பக்கத்துல, வரியா? வரேன்ப்பா. காணப்படாம போயிட்டான். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இப்படிதாங்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அப்பா கூட பேசிட்டு இருக்கும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மோடு இருப்பதுதான் க்ளோரி, உள்ளத்தின் மாஞ்சை ரிமம கரமமலதனரா க்ளோரி. இயேசுவினுடைய விருப்பமும் ஜெபமும் இதுவாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 21வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. அப்ப பிதாவையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இப்படி
இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி நம்மளை பிரிக்க முடியாதோ அப்படி அவங்களையும் நம்ம கூட சேர்த்து வச்சிருங்கப்பா. தூதர்களுக்காக இப்படி இயேசு ஜெபிக்கல. தேவனோடு சஞ்சரிக்கணும். பண்றோமா? ஹல்லேலூயா. ஏன் முடிய மாட்டேங்குது தெரியுமா? அவர் ஏன் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார்? அவருக்கு கால் வலிக்காதா? அவர் களைப்பு தாகமா இருக்கிறவர் ஒரு கிணத்து அண்டையில போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை அனுப்பி விட்டுட்டு இருக்கிறார். ஆனாலும் அவர் பாருங்க, சமாரிய ஸ்திரீ வந்தது எழுப்பி பேசிட்டு இருக்கிறார். அவன் நம்ம மைக்ல பேசினாலே ஒரு செர்மன் முடிஞ்சதும் பாடியாய் கிடப்போம் ஒண்ணுமே. ஆனா இவர் பாருங்க, அவ்வளவு சத்தம் போட்டு தான் பேசணும். அவருக்கு அப்படி டயர்டாகி ஒரு கிணத்து பக்கத்து. ஏன்? அவருக்கு ஆசை. அது ஒன்னா இருக்கணும். எப்படி ஒன்னா இருக்கணும்? அவங்க வரணும். சிலர் பாருங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா சிலர் பாருங்க, எப்பவுமே அந்த முடிவு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை கூட நிற்கணும்னு நினைப்போம். சிலர் பாருங்க வந்து தலை காட்டிட்டு போவாங்க. சிலர் நம்ம சாப்பிட கம்பல் பண்ணுவோம். சிலர் வந்து இவங்க சாப்பிடாம போனா அப்படி போயிட்டு வரோம். ஆச்சரிய போயிட்டாங்க வாசல்லே நின்று கவர் வாங்கிட்டு சிலருக்கு நம்ம. ஆனா சிலர் பாருங்க, நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் முந்தின நாளே வந்துடணும். எல்லாத்தையும் சொல்லுவோமா? நம்ம முந்தின நாளே வந்துருங்க, நீங்க கடைசி வரை நிக்கணும், கூட நிக்கணும். ஏங்க, இயேசு நம்ம எப்படி பார்க்க விரும்புறாருன்னா, சபையே, சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்க ரத்தத்தால் மீட்கப்பட்ட உள்ளமே, இன்னும் ஏன் நீ தூரத்திலிருந்து எத்தி பார்க்கிறாய்? பக்கத்துல வந்து தொட்டு பாரு. நீ தொட்டு பாரு, அவரை தொட்டு பாரு. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல 24வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீரினில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. அடுத்த வார்த்தை கவனிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படிக்கு விரும்புகிறேன். அதாவது பிதா இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை அவர் யாருக்கு காட்ட விரும்புறார் தெரியுமா? நமக்கு. நம்ம வாங்கின கிஃப்ட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு காட்டுவோம். உலக தோற்றத்துக்கு முன் நீர் என் மேல் அன்பா இருந்தபடியினால் எனக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு குளோரியை கொடுத்திருக்கிறீங்க. அந்த மகிமை தான் என்ன தெரியுமா? பிதாவுக்கு சமமா இருப்பது. அதை நான் யாருக்கு காட்ட விரும்புறேன் தெரியுமா? நீங்க எனக்கு தந்தீங்களா, அவங்களுக்கு காட்ட விரும்புறேன். அப்போ அந்த மகிமையை நாம பார்க்கணும்னா நம்ம யாரை போலதான் மாறி ஆகணும்? இயேசுவை போல. அதுதான் யோவான் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் நாம் அவருக்கு ஒப்பாக